மேய்ப்பர்கள் ஆடுகளை நடத்துகின்றார். இந்த ஆடு இருக்குல்ல, எல்லா மிருக ஜீவங்களிலும் ஒரு விசேஷித்த மிருக ஜீவன் என்று நான் சொல்லுவேன். கோவிச்சுக்காதீங்க. ஆனால் வேதாவும் நம்மை எதற்கு ஒப்பிடுகின்றதுங்க? ஆடுகளுக்கு ஒப்பிடுகின்றது. சில ஆட்டின் தன்மைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லா மிருக ஜீவத்திலையும் ஆங்கிலத்தில் த மோஸ்ட் டம் அனிமல். ஏன்னா உண்மையாகவே ஆடை விளக்கணும் என்றால் அது பேக். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஆடை மேய்க்கும் பொழுது கூட எப்போ சாப்பிடுவது நிறுத்தணும்னு கூட ஆடுக்கு தெரியாது. என்ன பண்ணுன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமாமா. சாப்பிட்டுக்கிட்டே இருந்து அது வியாதி அடைகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமாமா. அது கக்கிற வரைக்கும் சாப்பிடுவாங்க. அதனால தான் மேய்ப்பர்கள் அதை விரட்டிக்கிட்டே இருக்கணும். அதோடைய மேய்க்கிற நேரம் முடிஞ்ச உடனே மீண்டும் மந்தையை கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்துல மேய்ப்பன் கொண்டு வந்து வைக்கணும். இல்லைன்னா அது சாப்பிட்டுக்கிட்டே செத்துருமாம். ஏன்னா அதுக்கு எப்போ நிறுத்தணும்னு கூட தெரியாதாம். ஆடுகளுக்கு ஆபத்தான சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பகுத்தறிவு இல்லை. அதை நோக்கி ஒரு மிருகம் வருகின்றது, அதை இது பண்ணணுன்றதுக்காக ஒரு கரடியோ ஏதோ ஒன்று வந்துனா கூட அதை கண்டுக்காதான். அவ்வளோ கூட அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய அபாயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கூட ஆடுகளுக்கு இல்லையா. ஆடுகளுக்கு எப்பொழுதும் 24 மணி நேரமும் அதற்கு ஒரு கண்காணிப்பு தேவை, பராமரிப்பு தேவை. அதனால தான் ராத்திரி நேரத்தில் கொண்டு வந்து அவர்களை பத்திரமாக ஒரு கேட் இருக்கிற இடத்துல உள்ள வச்சாதான் ஆடுகள் பத்திரமா இருக்கும். அவங்களை சும்மா விட்டுட்டிங்கன்னா அது காணாம போயிடும். காலையில் அதுக்கே எங்கே போனது என்று தெரியாதாம். அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாமும் ஆடு மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாலும், எவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்மை கரெக்டாக நடத்தினாலும், ஒரு நிமிடம் ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே அங்கே ஓடிடுறது. திருப்பியும் அவர் அந்த குச்சியை கொண்டு வந்து கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து போட்டாதான் நம்ம அங்கே இருக்கிறோமே தவிர, அநேக நேரத்தில் நம்ம இந்த ஆட்டு மந்தையை போலவே தான் ஒரு கவனஈனமாக நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துகிறோம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு ஒரு நல்ல மேய்ப்பனாக இங்கே அனுப்பப்பட்டார். ஏன்னா பொறுமையோடு கூட நம்மை நடத்துகின்றாராம். எப்படிங்க? பொறுமையோடு கூட நம்ம எவ்வளோ தூரம் தவறினாலும், அடடா இந்த முட்டாளான ஆடுக்கு தெரியலனாலும் வா என்று ஆண்டவர் அவ்வளோ நம்மை அன்போடு கூட நடத்துகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார்.